කාරවි යොමුතුන් ඉන්නේ වාරා. කාරවි. ඔව්. අර ගොළුනේ. අර ගොළුනේ. හා? ඔව් වාරපො. කෙන්දේ. පොඩි ගහලා වාහන වල යන්න බෑ ප්‍රචාරණය කරන්න බෑ කියලා නේ තියෙන්නේ. පෙරහැරවල් යන්න පුළුවන් කියලා තියෙන මේ දවස්වල. අල ගෙදර කොහොම ආගමික දෙයක් විතර. එතනම් මෙලව ගන්න තියෙන මේ පොඩි ගහනවානේ. ගන්න පේන යන්න බෑ. පොඩි පොඩෝ නම තමයි අර වාහනේ ඉස්සරහට දාගෙන යන්න. ඒ පහ. ඉතින් දාගෙන යනවා. පහකට වැඩි යන්න බෑ කියන්නේ අපි දැන් ඒක තමයි ඒ මේ වලට අපි ඕන උදව්වක් අපි කරන්න අපි අවශ්‍ය අර කෝවිල් වල වෙන පින්කම් ඔක්කොම මේ ඕන එකට අපි කාර්යය දෙන්න. හරි කාර්යය යන ටික අර විදිහට කියන්න නතුව නෑ. මෙතන කොහොමද අවශ්‍ය නෑ. මෙතන නැවතු වෙලා බාහිර නැති වෙලා මේ පූජාව විතරයි. පූජාව ඉවර වෙලාට බාහිර තමයි. පොඩි එක දාන්න පොඩි දාන්න. පොඩි අන්තරාස කඩිය සරි මේ හයිට් එකට මේ දැන් මට දීපු නියෝග තමයි ඒවා. මේක තීන විදිය අනිත් ඔක්කොමට කටියේ දාලා නම් නෑ ඒ පුළුවන් නේද? ඒ පුළුවන් රැස්වීමක් තියෙනවා. දැන් ඔබතුමාලා කොහෙද රැස්වීමක් තියෙනවා අපි ආරක්ෂාව දෙනවා. ඒ රැස්වීම භූමියට එන ඕන කෙනෙකුට එමෙන්න පුළුවන්. හරි. දැන් කොහරි මීටින් එකක් තියෙනවා. මීටින් එකට අකුවල එක ගන්න ඊට පස්සේ එතන දාන්න පුළුවන්. එහෙම පුළුවන්. ස්පීකර් වලට කොඩි දාන්න, අපේක්ෂා කරන්න, කතා කරන්න, කෑ ගන්න ඔක්කොටම අපි අවසර දෙනවා. ඒකට අනුව. ඒක නීතිඥ මාත් කිව්වේ ඒකයි මම අපි දන්නවනේ කතා කරන්නේ පිටිට ආවට පස්සේ හරි සර් කොහොම ආවෙලා දැන් මෙතන ඉන්නවා අපේ මේ මාත්‍යාලා කිව්වා. එයා කිව්වා ඒක දිහා அம்பாறை மாவட்ட மண்புடன் வரவேற்கின்றது. பொன்னாடை இருக்கும் என்ன cari mata male nang இல்ல male நடராஜன் இது கார் எடுத்துட்டு வா ஓ கார் ஓ நடராஜன் male இல்ல தாங்க நெட்டா ப்ரோ
இல்ல வெடி ஒன்று போடுங்க. ஓ தம்பி தம்பி சாரி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நமக்கு நாமே என்கின்ற அந்த தேர்தல் பிரச்சார பணியை நாங்கள் கடந்த மாதம் 23ஆம் தேதி பொடிகண்டியிலே ஆரம்பித்து பொத்திவில்லை நிறைவடைவதற்கான பிரச்சார பணியை சகல மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், இப்பொழுது நேற்று மட்டக்களப்பு மாவட்டம். இன்று நாங்கள் எங்கள் தென் தமிழீழம் என்று கூறுகின்ற எமது அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று பிற்பகல் 5:30 நான் நினைக்கின்றேன் பொத்திவிலில் இந்த நமக்கு நாமே என்கின்ற பிரச்சார பணி நிறைவுறுகின்றது. நிறைவுற்றாலும் கூட எங்கள் அடுத்த கட்ட பிரச்சார பணிகளை நாங்கள் கூட்டங்கள் நடத்துகின்ற மாவட்ட ரீதியான கூட்டங்கள் நடத்துகின்ற போது நான் வேட்பாளர் என்ற ரீதியிலே நான் கலந்து கொள்ள இருக்கின்றேன். அதைவிட எங்கள் 8 மாவட்டத்திலும் ஏறக்குறைய 300 பட்டாளர்கள், தமிழ் தேசிய உறுப்பினர்கள், இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் உறுப்பினர்கள், ஏனைய தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள், பொதுக்கட்டமைப்பு உறுப்பினர்கள் என்று பல்வேறுபட்ட பிரச்சார பணி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் நாங்கள் ஒரு 7 நாட்கள் தான் இந்த பிரச்சார பணி 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவுற இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சென்ற இடமெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உத்வேகமாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் முன்பே அவர்கள் உங்கள் சின்னத்தை ஆதரிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்ற விடயத்தை கூறுவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த உறவுகள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலம் பட்ட இன்னல்கள், அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லா விடயங்களுக்குமான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த தீர்வை நோக்கி அடுத்த கட்ட பணியை கொண்டு செல்வதற்கான ஒரு உத்வேகமாக இந்த தேர்தலை நாங்கள் ஒரு பிரச்சாரமாக பாவிக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட வடிவங்களில் போராட்டங்களை நடாத்தி இருக்கின்றோம். அது பொங்கு தமிழ், எழுக தமிழ், பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டங்களை நடாத்தி மக்களுக்கு நாங்கள் எழுச்சியூட்டி இருக்கின்றோம். ஏனால் இந்த தமிழ் தேசியம் என்பதும் தமிழ் தேசிய அரசியல் என்பதும் கடந்த 15 வருடங்களாக மௌனிப்பதற்காக பலர் துணை போயிருக்கின்றார்கள். பல இளைஞர்கள் போதை வசத்திலே அடிமையாகி இருக்கின்றார்கள். பலர் தமிழ் தேசிய அரசியலிருந்து விலகிச் செல்கின்றார்கள். பலர் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே இருந்து விலகிச் செல்கின்றார்கள். அவை இந்த பின்னணியில் இருந்து அவர்களை ஒன்றுபடுத்தி அடுத்த கட்ட தமிழ் தேசிய நகர்வை ஒன்று சேர்ப்பதற்காக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பதும் இந்த ஜனாதிபதி தேர்தல் நிறைவுற்றதற்கு பிறகு வர இருக்கின்றது. உண்மையிலே அடுத்த தேர்தல் வருகின்ற போது தமிழ் தேசியம் தொடர்பாக எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு
முன்னகர்த்தி பல்வேறுபட்ட உறுப்பினர்களை பிரதிநிதிகளை நாங்கள் வடக்கு கிழக்கிலே ஏறக்குறைய 20 பிரதிநிதிகளை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த விடயங்களை எல்லாம் வைத்துத்தான் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது, ஆயுத போராட்டம். ஆனால் எங்கள் அடுத்த கட்ட இலக்கு எங்களுக்கு மௌனிக்கப்படவில்லை என்பதை காட்டுவதற்காகவே இந்த போராட்டத்தை செய்கின்றோம். உண்மையிலே தலைவர்கள் சாகலாம், இலட்சியம் சாகாது, தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த தேசிய பணி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கின்றது. எல்லோரும் இணைந்து நிச்சயமாக சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் புள்ளடியிட வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். பலர் குழப்புகின்றார்கள். 3 புள்ளடி 2 புள்ளடி என்பதெல்லாம் எங்களுக்கு தேவையற்ற விடயம். எங்களுக்கான இலக்கு என்பது ஒரு புள்ளடி, ஒரே இலக்கு, ஒரே சின்னம், அது சங்கு சின்னம் தான். இந்த விடயத்தை நீங்கள் மனதில் வைத்து எல்லோரும் அதில் அக்கறை காட்ட வேண்டும். நாங்கள் இப்பொழுது வடகிழக்கை நாங்கள் பிரச்சாரம் செய்தாலும் கூட எங்கள் மலையக உறவுகள் எங்களை வருமாறு அன்பு கட்டளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றும் கூட எங்கள் உறுப்பினர்களுக்கு அந்த தயவு செய்து வாருங்கள், கட்டாயம் வாருங்கள் என்று கூறினார்கள். வெள்ளவத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் கூறினார்கள், தென்பகுதியில் இருக்கின்ற பலர் கூறுகின்றார்கள். உண்மையிலே அவர்கள் எல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரச்சார பணியிலே அங்கு செல்வதற்கு முடியாமல் இருந்தாலும் கூட அவர்களும் நாங்கள் அன்பாக கேட்கின்றோம். எங்கள் கொள்கை ரீதியாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த தேர்தலிலே இந்த வடகிழக்கு இணைந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கின்ற போது ஒரு உங்களின் தேவைகள், அதாவது மலையக மக்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே தமிழ் தேசிய அரசியல் என்பது மலையக உறவுகளை விலக்கி நாங்கள் இந்த விடயங்களையும் இந்த அரசியலை நாங்கள் செய்யவில்லை. ஆகவே அந்த அந்த விடயத்தை எங்கள் மலையக மக்களும் எங்களுக்கு உதவ வேண்டும், அவர்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்று இதில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் கோரிக்கை விடுவார்கள். ஏன் எங்கள் தமிழக கட்சியை சேர்ந்தவர்களும் விலகச் சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அது அவர்களின் கடப்பாடு, அவர்களின் உரிமை. அதை கூறுவது அதை நான் கேட்பதற்கு தயாரில்லை. ஏனென்றால் இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக விரோதம் என்று இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் கூட அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த மற்றவரின் அரசியலில் அவர்களின் ஜனநாயக உரிமையாக அதை நாங்கள் பார்த்தாலும் கூட அவர்கள் கூறுவதை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வாக்களிப்பதற்கு இப்பொழுது தயாராகிவிட்டால் அதுதான் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியது. அதை சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். இந்த வாக்களிக்கின்ற போது இந்த புறக்கணிக்க சொன்னவர்கள், என்னை நிராகரிக்க சொன்னவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்க போற மட்டும் தெரியாது. மக்களுங்களை மறிக்க ஆதரவு கொடுத்தா நாங்கள் அதுக்கு මෙතන ඉඳලා අම්පාර ශාඛාවේ වෙල මේ මෙතන පූජාව ඉවරවට පස්සේ මේ අම්බලතලි පිල්ලයා කෝවිලේ පොඩි පූජාවක් තියෙනවා. අම්බලතලි කල්මුනේ ආර්ගේ පාර මේමයි. ඔව් සර්. පෙළපාරි යන්න බෑ. නෑ පෙළපාරි. පස් දෙනෙක් විතරයි ඉස්සරහා පෝස්ටර් අරෝම බෙදනවා. අපි අහක බලන් ඉන්න පුළුවන්. ඔව්. කාට මේ වීඩියෝ කරලා හරි නෑ අවුලන්නේ මේ සර් නීතියුත්නේ කිව්වේ මේ සර්ලට ඕන සහයෝගයක් දෙන්න. සපෝට් එක. පූජාවල් දිනනවා ඒක. ඔව්. පෝස්ටර් ගහන් අර පොඩි ගහගෙන යනවා සර්ගේ වාහනේ යන්න පුළුවන්. ඕන දෙයක් කරගෙන යන්න පුළුවන්. බැනර් හැරි පෝස්ටර් හැරි පොඩි හැරි සර් ගාව මේ අමේචක වාහනේ විතරයි යන්න. ඒක යන්න පුළුවන්. සර් දන්නවනේ. ඔව්. සර්ට මොනවා රැකීමක් කියන්න අවශ්‍යතාවයක් එහෙම මොනවා කියනවා අපි ඒකට උදව් කරලා කරමු. ඔව්. ඒක රයිඩ් කරමු. රයිඩ් කරමු දාන්න. මේ සර් කිව්වේ දන්නවද මේ අනිත් ඔක්කොම අපේක්ෂකයට ඔයගොල්ලන්ගේ පර්මිෂන් දුන්නා. ඔයගොල්ලන්ගේ මේ යනකොට පයින් යන්න පුළුවන්. මීටින් එකක් තියෙනවා නම් මීටින් එක සහ අවට පෝස්ටර් ගන්න දුන්නා. දැන් කාගේවත් නැට මේ ගන්න අර ඉරලා තියෙන බේන කිසිම එකක් තියලා නැහැ. හරි හරි මේ සර් කිව්වේ මේ ඔයාට අල්ලන්න පුළුවන්. ගන්න පුළුවන්. මේ සජිත් මීටින් මේක මීටින් එකක් තියෙනවා නම් මීටින් එකට පර්මිෂන් ගන්න පස්සේ තමයි මීටින් එක ගන්න. හරි. පොඩි අදින්න පුළුවන්, ස්පීකර් දාන්න පුළුවන්, බැනර් ගන්න පුළුවන්, ටීචර් මම මේ දිනනවාද? අපිට දිනනවාද? නෑ මීටින් හරි හරි. මේ අනගමන කතාවේ පා සර් මේ සර් ප්‍රශ්නයක් නෑ නීතියුත් කිව්වේ. ඔයාට නීතිකම அங்க கோயில் வணக்கம்.